ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام من لا نبي بعد. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل نار جهنم أشد حرا لو كانوا يفقهون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال عليه الصلاة والسلام. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். அல்லாஹ் பெருங்கருணை பெரியவனின் அருள்மாறு என்னாலும் அகிலத்திற்கோர் அருட்கொடையாய் வந்துதித்த அன்னலம் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடிகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் இவ்வகைகளை குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இம்மாமன்றத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கோடை விடுமுறையும் நம் குழந்தைகளும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை நான்காகவும் வேதங்களை நான்காகவும் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பின்பற்றக்கூடிய மதுஹபுகளை நான்காகவும் ஆக்கி அல்லாஹு தஆலா காலங்களையும் குளிர்காலம், கோடைக்காலம், இலையுதிர்காலம், வசந்த காலம் என்று அல்லாஹு தஆலா நான்காகவே ஆக்கி வைத்திருக்கின்றான். அதிலே ஒரு காலமான கோடை காலத்தை பற்றி தான் எனக்கு இங்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய கால சூழ்நிலை குறித்து இந்திய புவியியல் அமைச்சகம் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதாவது என்னவென்று சொன்னால், கடந்த 2 ஆண்டுகளை விட நிகழ் ஆண்டிலே வெப்பத்தினுடைய அந்த வெப்பம் கடுமையாக இருக்கும் என்றும் வெப்ப அலைகளும் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய மரணங்களும் அதிகமாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அதே போன்று இந்த கோடை வெயில் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த கோடை வெயில் என்பது வாலிபர்களை அதிகமாக தாக்குவதை விட சிறிய குழந்தைகளையும் முதியவர்களையும் தான் அதிகமாக இந்த வெயில் தாக்குகின்றது. எனவே இந்த கோடை வெயில் நம்மிடத்திலே வந்தது என்று சொன்னால் நாம் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை நம்முடைய உடலுக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தண்ணீர் பருகுவது, நீர் சத்து மிகுந்த பழங்களையும் காய்கறிகளையும் உட்கொள்வது, இது போன்ற உணவுகளை நாம் எடுப்பதின் காரணத்தினால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது ஒரு மனிதனுடைய உடலுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 60-70% வரை நீர் சத்து தேவைப்படுகின்றது என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த கோடை வெயிலை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் வந்து கூறினார்களாம், யா ரசூலல்லாஹ், வெப்பம் கடுமையாக இருக்கிறது நாயகமே, இதன் காரணம் எங்களுக்கு தெரியவில்லை, ஏனென்று கூறுங்கள் என்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், ஆம், வெப்பம் அப்படித்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் நரகம் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டது. அதாவது, யா அல்லாஹ், எங்களுடைய வெப்பம் எங்களுக்கே கடுமையாக ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வது என்று அல்லாஹ்விடத்திலே நரகம் அனுமதி கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அனுமதி கொடுத்தானாம், நீ ஒரு ஆண்டில் 2 முறை மூச்சு விட்டுக்கொள் என்று. அது குளிர்காலத்தில் ஒரு முறையும் இந்த கோடை காலத்தில் ஒரு முறையும் அது மூச்சு விடுகின்றது. எனவே தான் நமக்கு வெப்பம் கடுமையாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கோடை வெயிலினுடைய இந்த வெப்பமும் இன்னும் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து வெப்பத்தையும் ஒன்றுபடுத்தி நரகத்தினுடைய வெப்பத்தையும் நாம் ஈடு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், நரகத்தினுடைய அந்த சூடு வெப்பத்திலிருந்து 70 மடங்கிலிருந்து ஒரே ஒரு மடங்கு தான் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த வெப்பமும் இந்த கோடையினுடைய வெயிலினுடைய தாக்கமுமாக இருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அதே போன்று மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நாம் பயன்படுத்த வேண்டும். அவைகள் விஷயத்திலே நாம் அசட்டையாக இருந்தோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து தன்னுடைய ஹதீஸ் ஷரீஃபிலே கூறுகின்றார்கள், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ் அஸ்ஸிஅத்து வல் ஃபராகா. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமான 2 நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். ஒன்று ஆரோக்கியமான வாழ்வு, மற்றொன்று ஓய்வு. இந்த 2 விஷயத்திலும் அதிகமான மக்கள், பெரும்பாலானோர் அசட்டையாகவே பொழுதுபோக்காகவே இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த கோடை வெயிலினுடைய வெப்பத்தை குறித்து அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே எச்சரிக்கையாக கூறுகின்ற ஒரு இடத்துல இவ்வாறாக கூறுவான், தபூக் போரினுடைய சமயம் முனாஃபிக்குகளினுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் தபூக் போருக்காக வேண்டி தயாரிப்பு செய்கின்ற பொழுது முனாஃபிக்கீன்கள் சில சஹாபாக்களிடத்திலே வெயிலின் காரணமாக நீங்கள் போருக்கு செல்லாமல் தட்டி கழித்து விடுங்கள் என்று கூறுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நாயகத்திற்கு ஆயத்தின் மூலமாக அவர்களிடத்தில் கேட்டு சொல்கின்றான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானு யஃப்கஹூன். நபியே, நீங்கள் அந்த முனாஃபிக்கீன்களை பார்த்து கேளுங்கள், அதாவது நெருப்பு கடும் வெப்பமுடையதாக இருக்கின்றது என்று சொன்னால், அதாவது நரக நெருப்பை விட இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த நெருப்பு அவர்களுக்கு கடுமையாக இருக்கின்றதா, அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அவர்களை பார்த்து கேளுங்க என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான் என்று சொன்னால், இந்த கோடை வெயிலினுடைய வெப்பத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே எல்லாம் அல்ல ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த கோடை வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. உயிர் உள்ள வரையிலும் அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழுகின்ற நன்னசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.